சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணல்ல சமூக ஆர்வலர் திரு ஹரிதாஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா சார். இப்போ சம்மர் சீசன் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்துட்டு பயங்கரமா தாங்க முடியலப்பா வெயில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த சீசன்ல தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் மத்தியில் பேசப்படுது. குறிப்பாக இந்த ஆர்ஓ வாட்டர், இது குடிச்சா அப்படி ஆகும் இப்படி ஆகும் அந்த மாதிரி. முதல்ல ஆர்ஓனா என்ன சார்? ஆர்வங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய கான்செப்ட். இது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்லுவாங்க. இது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னென்னா மறுசுழற்சின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது கீழேருந்து மேல் நோக்கி வடிகட்டி கொண்டு போகிற விதம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னென்னா ஆர்ஓ மிஷின் ஒரு மெம்பரான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மூலிமா தான் உங்களுக்கு என்னென்னா வாட்டர் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றுறது. அதாவது போர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பக்கம் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதுமானதாக இருக்காது. டிடிஎஸ் லெவலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா ஊருக்கு தண்ணி வந்து மாறுபடும். அப்போ என்னன்னா அந்த டேஸ்ட் லெவல் வந்து கம்மியாகிட்டு இருக்கனால என்ன ஆகுனா குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்க்கு உப்பு இதாக இருக்கிறதுனால என்ன இந்த ஆர்ஓ வாட்டருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா குடிக்கிறவங்க எல்லாம் இதமாக இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, நேச்சுரல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு இருக்குது, சிறுவாணி இருக்குது. ஸோ அந்த வாட்டர் என்னென்னா நேச்சுரலாகவே வந்து அந்த வாட்டர் வந்து டேஸ்ட் இருக்கும். இந்த சைடில் கொஞ்சம் தள்ளி ஊர் தள்ளி வர என்ன ஆகுனா அந்த டிடிஎஸ் லெவல் வந்து மாறி வரும் உங்களுக்கு லெவலுக்கு. ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கு என்னென்னா அந்த தண்ணி வந்து இதாக இருக்கனால இந்த ஆர்ஓ வாட்டருங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாட்டர். அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் இன்னும் ஒரு ப்ளஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரி வெளியே ஓடக்கூடிய கார்பரேஷன் வாட்டர் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆறுலேருந்தோ ஒரு குளத்துலேருந்தோ ஒரு டேங்க்லேருந்தோ இங்கேருந்தால் வந்து என்ன ஒரு வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க தண்ணியை. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குளோரினேஷன் போட்டு ப்ராப்பராக ப்ரொசீஜர்லாம் பண்ணி தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. பட் என்னென்னா அந்த பைப்புகள் பம்பிங் பண்ணுறாங்க, அதில் இருக்க துருகள் டேங்கில் ரொம்ப நாளாக தேங்கி நிற்க தண்ணி அது பைப்புலேயே வரும். நீ வீடு வந்து சேர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days ஆயிரும். அது வந்து எடுத்து நம்ம வீட்டில் ஸ்டாக் பண்ணி வைப்போம். அது ஸ்டாக் பண்ணி வச்சு அதில் இருக்கிற கண்டாமினேஷன்ஸ்லாம் ஆகி அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் கிருமிஸ் எல்லாம் பிரச்சனைலாம் இருக்கிறனால அது வந்து என்னென்னா நமக்கு வந்து நிறைய டெங்கு பிரச்சனை அது இதுன்னு வரக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால அது எல்லாமே வந்து ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து என்னென்னா ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இந்த ஆர்ஓ வாட்டர் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு பியூரிஃபைடு வாட்டர், இது குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து வந்துருச்சு. இது எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிருச்சு. இது உண்மையா? இதை தாண்டி இந்த ஆர்ஓ வாட்டர் குடித்தா நல்லது அப்படிங்கிற விஷயம் இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, இப்போ நம்ம நார்மல் கார்பரேஷன் வாட்டர் நம்ம குடிக்கிறோம்னா நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா நேச்சுராகவே வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகி இருக்கும் தண்ணீர். அதாவது நமக்கு தேவையான பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. அதே மாதிரி சில அன்வான்ட் கண்டாமினேஷன்ஸும் அதில் தண்ணியில் வந்து இருக்கும். நிறைய ப்ராசஸில் இருக்குது, அன்வான்ட் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்கும் அதில். இப்போ நமக்கு வந்து என்னென்னா இதில் போட்டு ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகுனா நல்லதும் நின்றும் கெட்டதும் நின்றும். ஓகே. எல்லாத்தையுமே 0.001 பிபிடி லெவலுக்கு மைக்ரான்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதில் உள்ளே போட்டிருக்க ஃபில்டர் வந்து. அது என்ன ஆகணும் உங்களுக்கு என்னென்னா மொத்தமாக வடிகட்டி நிறுத்திடும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது. ஆர்வ தண்ணி ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறதா இல்லை ஹார்ம்ஃபுல்னு சொல்கிறதா ரெண்டுமே இருக்காது. ஓகே. அப்போ 0 பிபிடியாக போயிடும் வாட்டர். அதனால பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா இல்லை. அதே மாதிரி கெடுதல் இல்லைன்னா இப்போ இல்லை. ஓகே. ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதில் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லா தேவையான மினரல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபுட்டில் ஒவ்வொன்றும் கிடைக்குது. அதில் ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும், இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதை எல்லாம் போய் நியூட்ரல் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். நீங்கள் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகுனா அது போய் தான் உங்களுக்கு நியூட்ரல் பண்ணி சம லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அந்த தண்ணியிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும் உங்களுக்கு அதோட செய்ய வேண்டிய ப்ராசஸ் அது பண்ணிட்டு தான் இருக்கும். காரம் அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, இப்போ உங்களுக்கு உடம்புக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ உங்களுக்கு நியூட்ரல் பண்ணக்கூடிய விஷயம் எதுனா, இப்போ நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டீங்க என்ன பண்ணுவீங்க, தண்ணி தானே குடிப்பீங்க. காரம் அதிகமாக சாப்பிட்டீங்க, புறை ஏறிடுச்சு, விக்கல் வந்துருச்சு, எதனாலும் உங்களுக்கு தண்ணி தானே. என்ன பண்ணுது உங்களுக்கு தண்ணி உள்ளே போய் நியூட்ரல் பண்ணக்கூடிய வேலையை அந்த தண்ணி செய்யும். ஸோ அந்த தண்ணியில் வந்து ப்ராப்பர் மினரல்ஸ் இருந்ததுன்னா பெனிஃபிட். நம்ம அப்போ ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கிறது இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நமக்கு தேவையான சத்து இல்லாத உணவுகள் சாப்பிடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே. சத்து இல்லாத தண்ணி குடிக்கிறது அதே மாதிரி தான் உங்களுக்கு இது.
ஓகே சார், நீங்கள் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஆர்ஓ பியூரிஃபை பண்ணப்பட்ட வாட்டரில் வந்துட்டு மினரல்ஸ் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நிறைய கம்பெனி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டர் பாட்டில் வந்து வித் மினரல்ஸ், இது வந்து காப்பர் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்களா? அது எந்த மாதிரியான ப்ராசஸ்? டெஃபினெட்லி ஆர்டிஃபிஷியலாக மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் மினரல்ஸை. ஓகே. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ஓ வாட்டர் போட்டு இது பண்ணும்போது ஆர்ஓ ப்ராசஸ்னாலே வந்து என்னென்னா தண்ணி வடிகட்டுறது அதோட முடிஞ்சு போச்சு அந்த கான்செப்ட். ஓகே. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இப்போ போர் வாட்டர் போட்டு அவங்க தண்ணி எடுக்கிறாங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் அவ்வளோதான். ஆர்ஓங்கிறது ஒரு ஃபில்டர். ஓகே. இந்த எடுக்கும் தண்ணி எடுக்கும் மொத்தமாக வடிகட்டி 0 PPT கூட நிறுத்திடும். ஸோ இந்த வாட்டர் என்ன ஆகுனா உங்களுக்கு நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது, 0 PPT இருக்கும் வாட்டர். இந்த வாட்டர் என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அதே மிஷின் மூலமாக என்ன பண்ணுறாங்க யூவி ட்ரீட்டட் ஓசனைஸ்னு பண்ணியிருப்பாங்க. நிறைய பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யூவி ட்ரீட்டட் ஓசனைஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலயமா ஓசோன் ரே கொண்டு வந்து, ஏன்னா என்ன தான் 0 PPT கொண்டு போய் ஃபில்ட்ரேஷன் போட்டாலும் பாக்டீரியாவுக்கும் வைரஸ்களுக்கும் வந்து சைஸுங்கிறதெல்லாம் கிடையாது. மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி வேணாலும் பூந்து வந்து விளையாடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா யூவி ட்ரீட்டட் ஓசனைஸ்டு டெக்னாலஜி மூலயமா வாட்டர் வந்து ஓசனைஸ், அதாவது குளோரினேஷனுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த குளோரினேஷனை தான் இது ஒரு டெக்னாலஜி யூவி ட்ரீட்டட் ஓசனைஸ்டுங்கிறது. இந்த டெக்னாலஜி மூலமா குளோரினேஷன் பண்ணி வாட்டரை அவுட் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை ட்ராபேக்னா அதுலேயே ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், கீப் இட் இன் ஏ கூல் பிளேஸ். ஆமாம், அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. சன் எக்ஸ்போஸ் ஆனால் என்ன சார் ஆகும்? அதுக்கு திரும்ப பாக்டீரியா ஆக்டிவேட் ஆயிரும். ஹீட்டான அது வந்து ஸ்லீப் மோடில் தான் இருக்கும். ஓகே. அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமா உங்களுக்கு ஓசோன் ரே கொண்டு வந்து தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ஸ்லீப் மோடில் தான் இருக்கணும், கில் ஆகாது. ஓகே. ஓகே. ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு, அவன் ப்ராசஸிங் பண்ணி அனுப்புகிறான்னா சன்லைட்டில் படுற மாதிரி தான் இப்போ வண்டியில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கடைக்கு டெலிவரி பண்ணுறாங்க. அது 4 நாள் ஸ்டாக் ஆகும், 5 நாள் ஸ்டாக் ஆகும், அவன் வெளியே தான் வச்சுருப்பான். ஃப்ரிட்ஜில் இருக்கிற வாட்டர் தீர தான் அவன் வெளியே வந்து தூக்கி உள்ள தூக்கி போட்டு ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வெளியே தரான் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா திருப்பி தூங்கும், திருப்பி வந்து அது என்ன ஒரு இது இருக்குது. அப்போ அது ஆக்சுவலாக பியூரான வாட்டர் கிடையாது. அது சன் எக்ஸ்போஸ் ஆனப்பே வந்துட்டு அது சன்லைட் பட்டாலே பாக்டீரியாஸ் ஆக்டிவேட் ஆயிரும். பாக்டீரியாஸ்லாம் ஸ்லீப் மோடில் போகும் இல்லையா அந்த யூவி ரேஸ், அதை கில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. என்ன மெத்தட்னா யூவிக்கு பதிலாக வந்து ஓசனைஸ்ன்னு சொல்லிட்டு ஓசோன் ஜெனரேட்டர் மூலயமாக ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அது வாட்டர் பாட்டில்ஸில் வருது. அதுவும் வாட்டர் பாட்டில்ஸில் வருது. எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து யூவி அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமா ஒரு டியூப் வச்சு டியூப் மூலமா இது பண்ணுவாங்க. இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஓசோன் ஜெனரேட்டர். இந்த பக்கம் ஆக்சிஜன் விட்டால் அந்த பக்கம் ஓசோன் வெளியே வரும். ஸோ அந்த கேஸ் மூலயமா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த கேஸையே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து பாக்டீரியாஸ் கில் ஆகும். எப்படி கில் ஆகுதுன்னா ஓசோன் கேஸுங்கிறது வந்து ஒரு அன்ஸ்டேபிள்டு கேஸ், அதை பிடிச்சி வைக்கவோ இது பண்ண முடியாது. அது ஒரு ஜெனரேட்டருங்கனால உற்பத்தி தான் பண்ண முடியும். அதாவது O2ங்கிறது O3 கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு 2 மாலிகுல்ஸ் இருக்கிறது கூட ஒரு மாலிகுல்ஸ் ஆட் ஆகி 3ஆவதாக ஓசோன் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். பட் என்னென்னா ஓசோன் ஒரு அன்ஸ்டேபிள் கேஸுங்கிறதுனால அதுக்கு நிலை கிடையாது. ஸோ அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறது திரும்ப ஸ்டேபிளாக நிலைக்கு வரணும். அது அப்போ என்ன ஆகும்னா அது வந்து உள்ள தத்தளிக்கும். இப்போ வாட்டரில் அவங்க இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா O3ங்கிறது O2வாக மாறுறதுக்கு அந்த ஒரு மாலிகுல்ஸ் அது உடச்சே தீரணும். ஸோ அது உடைக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுன்னா வந்து ப்ராசஸிங் நடக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணும். அது வந்து பிளாஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆன்டிபாத் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதே O2 வந்து அப்படி ஒரு ப்ளீச் பண்ணிடும். அது ப்ளீச் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து 99% கில் ஆகும். இதைத்தான் வந்து உண்மை, அதையும் தப்பிக்கிற பாக்டீரியாஸ் இருக்குது. ஒரு சில தப்பிக்கும், ஆனால் ப்ராசஸிங் டைமிங் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்போ ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ் கூட. O3 மூலமாக ஓசோனைஸ் பண்ணுறது. நம்ம உலகத்தை காப்பாற்றுறதே ஓசோன் தான். சரிங்களா? நீங்கள் வந்து கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சாலும் மண் வாசனை வருது இல்லையா? மண்ணுக்கெல்லாம் வாசனை கிடையாது, அதுதான் ஓசோனோட ஸ்மெல்லு. சரிங்களா? நல்லா மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல தன்று இடி மின்னல் அடிக்குதா, அந்த மின்னல்கள் வந்து ஃப்ளாஷ் ஆகி என்ன அது வந்து கிரவுண்ட் ஆகி ஆகணும் அது உங்களுக்கு. ஸோ என்ன ஆகணும் உங்களுக்கு, மின்னல் அங்கே வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா ஹை வோல்டேஜ் அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது ஆக்சிஜனில் கிழிக்கும் போது என்ன ஆகுனா அந்த O2 வந்து மாலிகுல்ஸ் 2ஆக உடஞ்சி திரும்ப அது ஒன்று சேரும்போது 3 நாளாக சேர்ந்துக்கும். அது என்ன ஆகுனா அப்படியே மேலே போய் ஸ்டோர் ஆகி
இப்போ மழை பெய்யறனாலையும் ஓசோன் கிரியேட் ஆகுது. மழை பெஞ்சு தன்று வந்தால் மட்டுமே தான் ஓசோன்கிறது அங்கே வந்து நமக்கு அதுக்கு தேவையானது அது ஜென்ரேட் பண்ணிக்கும். அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். இதுதான் நேச்சர். அது வந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை தாண்டி நம்ம வந்து பொல்யூட் பண்ணுறோம். அதோட சக்திக்கு மீறி நம்ம பொல்யூட் பண்ணுறதுனால தான் ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சு. திரும்ப நம்ம அந்த கோவிட் டைமில் என்னாச்சு, ஊரே சுத்தமாச்சு, ஓசோன் திரும்ப க்ளோஸ் ஆச்சு, திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் வந்து கேப் விழுந்துருச்சு. இதனால தான் வந்து என்னதுன்னா உங்களுக்கு ஜியோஸ்டார்ம் சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க இல்லையா, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு, எல்லா பிரச்சனையும் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஓகே சார், இப்போ இந்த ஓசோன் மூலமாக ட்ரீட் பண்ணப்பட்ட அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அது வாட்டர் பாட்டில்ஸில் வருது. அது சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அந்த பாக்டீரியாஸ்லாம் திரும்பி ஃபார்ம் ஆகாது. அதில் 100% கில் பண்ணியிருப்பாங்க. அதில் பாக்டீரியாஸே இருக்காது. ஓகே, இப்போ இந்த 2 வகையான வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வருது. அதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, அதுதான் அடுத்த கேள்வியாக கேட்கலான்னு இருந்தேன். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இது ஓகே, இது ஒரு பாட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூவி ட்ரீட்மெண்ட் போட்டிருப்பான், ஓசோனைஸ்டு. சில பாட்டிலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஓசோனைஸ்டு மட்டும் போட்டிருப்பான். ஓகே, வெறும் ஓசோனைஸ்டு, அந்த யூவிங்கிற வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூவி வந்து போட்டிருந்தா அது குட்டா, யூவி இல்லாமல் இருந்தால் அது பேடா? இல்லை யூவி வந்து ஒரு சில இதில் போட்டிருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன், சில இதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது வெறும் ஓசோனைஸ்டு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். இதில் எது சேஃப்? ஓசோனைஸ்டு மட்டும் போட்டிருக்கிறது வந்து இந்த பாக்டீரியாஸ் கில் பண்ணதா இல்லை பாக்டீரியாஸ் கில் பண்ணியிருப்பாங்க அதில். பட் என்னன்னா எல்லாமே ஆர்ஓ ப்ராசஸ். அதுக்கு அடுத்து நடக்கிற ப்ராசஸிங் தான் இந்த யூவியோ ஓசோனைஸ்டோ. ஆமாம், செகண்டரி ப்ராசஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் RGB சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கும் ஒரு கிரேடு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நார்மல் டிஸ்டில்டு வாட்டர்னா அது வெள்ளை கலர் மூடி தான் வரும். அந்த அந்த கேப் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒன்லி வெறும் பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னா ப்ளூ கலர் பாட்டிலில் வரும். ஆமாம். ஓகே, ஃப்ளேவர்டு பாட்டில் மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர்னால் ஒரு இந்த லைம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாட்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸில் வேரியேஷன் வரும் உங்களுக்கு. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாட்டில்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ளூ கலர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாட்டில்ஸும் நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர்னு போட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாட்டில் வரும், இதுவும் ஓசோனைஸ்டு மினரல் வாட்டர்னு வரும் உங்களுக்கு. அடுத்து எல்லோ கலர் பாட்டில் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு வாட்டர் உங்களுக்கு. அது ஒரு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க வாட்டரில். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாட்டில் வரும். இப்போ நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து பிளாக் கலர் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் உங்களுக்கு. வாட்டரே கூட பிளாக் கலரில் ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் பிளாக் கலர் இருக்காது, வாட்டருக்கு கலர் கிடையாது. இல்லை, பிளாக் கலர் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது, ஃபுல்லாக தண்ணியே பிளாக் கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. 200 ரூபா ஒரு லிட்டர். அப்படிலாம் வராதுப்பா. பாட்டில் கலர் தான் கருப்பாக இருக்கும், உள்ள தண்ணிங்கிறது கிறிஸ்டலாக தான் இருக்கும். தண்ணிக்கு கலர் கிடையாது, ஸ்மெல்லு கிடையாது. தண்ணிக்கு கலர் கிடையாது, ஸ்மெல் கிடையாது. சரியா? அது வந்து என்னென்னா ஆல்கலைன் வாட்டர். ஓகே, பிளாக் கலர் பாட்டிலில் வருது ஆல்கலைன் வாட்டர். பிளாக் கலர் கேப். ஆமாம். இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒவ்வொரு பிராண்டோட கலர் போல. ஓகே, ப்ளூ கலரில் இருந்தால் அது அந்த பிராண்டே வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ப்ளூ கலர்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, க்ரீன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து எது பெட்டர், எது வந்து ரொம்ப ஹெல்தி, இதில் எது சேஃப்? அந்த மாதிரி சேஃப்னா மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஓகே, சரிங்களா? ஓசோனைஸ்டான்னு பாருங்கள். வாட்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் வாட்டர், நோ வேஸ்ட். அதை முறையாக ப்ராசஸிங் பண்ணோம்னா நம்ம இயற்கையும் காப்பாற்றலாம், தண்ணியும் காப்பாற்றலாம், இந்த குளோபல் வார்மிங்கிற பிரச்சனையிலேருந்தும் தப்பிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணலாம், முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. பட் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கரெக்டான முறையில் வாட்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டெஃபினட்டாக நம்ம மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து ஆகணும். தண்ணிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், வேறு எதுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுக்க போகிற? இப்போ நீ ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துகிறப்பா, ஒரு வீட்டில் நீ யூஸ் பண்ணுறப்பா, 1 லிட்டர் தண்ணி நீ வந்து ஆர்ஓ வாட்டரில் இது பண்ணினா 75% வந்து வாட்டர் வந்து உனக்கு ட்ரிங்கிங் வாட்டராக வரும், 25% வந்து வேஸ்ட்டாக போகும். அந்த வேஸ்ட்டை நீ எங்கே தூக்கி போடுவேன்? ட்ரெயினுக்கு தான் போகும். ட்ரெயினுக்கு போகும். அந்த ட்ரெயின் எங்கே போகும்? பெரிய பெரிய சாக்கடையாக மாறும். அந்த சாக்கடை எப்படி ப்ராசஸிங் பண்ணுவீங்க? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு ஒரு பிளான்ட்டை போடுவாங்க. அந்த பிளான்ட்டை போட்டு திருப்பி அதில் ஒரு ப்ராசஸிங் நடக்கும். திருப்பி அந்த வாட்டரில் வந்து ஒரு 1,00,000 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்குவேன், அதில் ஒரு 75% வாட்டர் திருப்பி ரீயூஸ்க்காக வரும், அதில் ஒரு 25% வந்து ரிஜெக்ட் ஆகும்.
அந்த 25% திருப்பி எங்கே போகும்? மறுபடியும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகும்? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு ஒன்று போட்டாங்களா, நெக்ஸ்ட்டு எஃப்லான் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு ஒன்று வரும். ஓகே, சரியா? எஃப்லான் என்னென்னா கழிவு, அது கழிவு நீர். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுங்கிறது கழிவு நீர் சுத்திகரிப்பு. இது மொத்தமாக கழிவு. இந்த கழிவு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸிங் நடக்கும். அதில் இருந்தும் வாட்டர் அதுலேயும் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ப்ராசஸும் பண்ணுறாங்க. அதையும் ப்ராசஸ் பண்ணி அதுலேயும் எப்படிலாம் சேவ் பண்ண முடியுமோ அப்படிலாம் சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னென்னா மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு உணர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா தண்ணிகளை வேஸ்ட் பண்ணாமல், என்ன நிறைய பேர் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பாட்டிலாக வாங்கி வாங்கி வச்சிட்றாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அதில் பாய் தண்ணி குடிக்கிறாங்க, பாய் தண்ணி கீழே ஊற்றிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தானே. அதுக்கு நீங்கள் ஒரு கேனை வாங்கி வச்சுட்டு அந்த கேனில் எல்லாத்துக்கும் பிடிச்சி கொடுத்துட்டு போகலாம்ல. வேணுங்கிறவங்க பிடிச்சி குடிக்க போகிறான், பாதி மிச்சமாகும். அது சீவேஜில் கலந்து அதுக்கப்புறம் அதை அத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த 25% வேஸ்ட் ஆகாமல் அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகே, அதை முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம்னா இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஓகே, இது ஒன்றுனால மட்டும் கிடையாது. ட்ரைனேஜுங்கிறது சீவேஜ் ஏன் போகுதுன்னா நம்ம குளிக்கிற தண்ணி போகும், எல்லாமே தான் போகும், இதெல்லாம் கலந்து போகும். இது என்னன்னா இதனால் உங்களுக்கு ஒரு 5% மிச்சம் உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாமே. ஓகே, இதை தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.